மூன்றாம் உலகப் போர் ஏஐ தொழில்நுட்பத்தால் வரப்போகிறது என்றால் நம்ப முடியுமா? இந்த ஏஐ டேட்டா சென்டர்களை எதிர்த்து அமெரிக்காவிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் மக்கள் போராடி வரும் நிலையில் தமிழ்நாடு அரசு ஏஐ டேட்டா சென்டருக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது மக்களிடையே பல வினாக்களையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசு எல்என்டி நிறுவனத்துடன் ஜூன் மாதம் 4ஆம் நாள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 15,000 கோடி ரூபாய் முதலீட்டில் ஏஐ டேட்டா சென்டருக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இந்தியாவில் ஏற்கனவே உள்ள 150 டேட்டா சென்டர்களுக்கு 2024-25 ஆண்டுக்கு மட்டுமே 150 பில்லியன் லிட்டர் தண்ணீர் பயன்படுத்தப்படுவதாகவும் 2030 இந்த நீரின் அளவு 358 பில்லியனை தாண்டலாம் எனவும் CEW கவுன்சில் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி இந்தியாவிலேயே மிகப்பெரிய விளையாட்டு திடலான நரேந்திர மோடி திடலை 140 முறை நிரப்ப தேவையான தண்ணீர் இந்த ஏஐ டேட்டா சென்டருக்கு தேவைப்படுகிறது. ஒரே ஒரு ஏஐ டேட்டா சென்டருக்கு மட்டும் நாள் ஒன்றுக்கு தேவைப்படும் தண்ணீரின் அளவு 1.4 மில்லியன் லிட்டரிலிருந்து 18.9 மில்லியன் லிட்டர் வரை செலவாகும் என கூறப்படுகிறது. இந்தியாவில் ஏஐ தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் எதிர்வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் ஏஐ டேட்டா சென்டர்களின் மின்சாரம் மற்றும் தண்ணீர் தேவை இருமடங்காக அதிகரிக்கும் எனவும் டன் கணக்கில் மின்னணு கழிவுகள் குவியும் பேரிடர் ஏற்படும் எனவும் ஐநா ஆராய்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைக்கப்பட உள்ள எல்என்டி நிறுவனத்தின் ஏஐ டேட்டா சென்டரை குளிர்விக்க அதிகப்படியான தண்ணீர் மற்றும் மின்சாரம் தேவைப்படும் எனவும் இதனால் சுற்றுச்சூழல் வெப்பநிலை அதிகரிக்கும் எனவும் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் வழக்கறிஞர் வெற்றி செல்வன் குற்றம் சாட்டுகிறார். நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸில் வரக்கூடிய எல்லா விதமான டேட்டாஸுமே பார்த்திங்கன்னா மெகாட்ரா பைட்ஸாக ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதெல்லாம் சேமித்து வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அப்படி சேமித்து வைப்பதற்காக பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஹப் அப்படின்னு உருவாக்குறாங்க. அதாவது இது ஒரு 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 சென்டராக இருக்கும், ஒரு பவர் பிளான்ட் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு முறையாக இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய மிஷினரிஸை வச்சு இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே அவங்க எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வைப்பாங்க. இந்த நீங்கள் சாதாரண ஒரு செல்ஃபி எடுத்து நீங்கள் ஒரு இதில் பதிவேற்றம் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட ஒரு ஜிகாபைட்டாக ஒரு மெகாபைட்டாக அங்கே போய் சேவ் ஆகிட்டே இருக்குது. அப்போது இந்த எல்லாத்தையும் இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே பாதுகாத்து வைப்பதற்காக இருக்கக்கூடிய அந்த மிஷினரிஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா 2 ரொம்ப முக்கியமான ரிசோர்ஸஸ் தேவை. ஒன்று எலக்ட்ரிசிட்டி, இன்னொன்று வாட்டர். ஏன்னா இது பயங்கரமாக ஹீட் ஆகும். எனவே அது குளிர்விப்பதற்காக நீருடைய தேவை அதிகமாக இருக்கின்றது. கூடுதலாக எலக்ட்ரிசிட்டி பயங்கரமாக கன்சியூம் பண்ணும். அப்போ ஒரு எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் இது சார்ந்து இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் ஹப் ஒரு பகுதியில் வருது அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீரை இது அதிகமாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் அதுக்கு அதிகமான எனர்ஜியும் செலவாகும். இந்த மாதிரி டிஜிட்டல் ஹப்ஸ் அதிகமாக நீ உருவாக்குறீங்க அப்படின்னா அதுலேருந்து அதிகமான வெப்பங்கள் வெளியேறும். ஏனென்றால் அதிகப்படியான குளிர்சாதனங்களை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இவங்க நிறைய மிஷின்ஸை பயன்படுத்துகிறாங்க. இதிலிருந்து எப்பவுமே வெப்பம் வெளியேறி கொண்டு இருக்கும். காஞ்சிபுரத்தில் அமைய உள்ள இந்த ஏஐ டேட்டா சென்டர் நெட் ஜீரோ வாட்டர் சிஸ்டம் என்னும் புதுமை தொழில்நுட்ப முறையில் செயல்பட உள்ளதாகவும் இதனால் நிலத்தடி நீரின் தேவை குறைந்து ஏற்கனவே பயன்படுத்திய நீரை மீண்டும் தூய்மைப்படுத்தி பயன்படுத்தலாம் எனவும் எல்என்டி நிறுவனம் சார்பில் கூறப்படுகிறது. நெட் ஜீரோ வாட்டர் சிஸ்டம் மூலம் ஏஐ டேட்டா சென்டருக்கு தேவையான நீரின் அளவை குறைத்தாலும் இதில் இன்னும் பல சிக்கல்கள் உள்ளன. இதே முறையை பின்பற்றிய ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்காவிலும் ஏஐ டேட்டா சென்டர் அமைக்க மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனால் 3ஆம் உலக நாடுகளில் ஏஐ டேட்டா சென்டர்களை கொண்டு வருவதற்கான வேலைகளை மேற்கத்திய நாடுகள் செய்து வருவதாகவும் இந்தியாவிலும் வட மாநிலங்களில் அமைக்கப்பட்ட ஏஐ டேட்டா சென்டர்கள் மூலம் ஏற்பட்ட தீமைகளால் அங்குள்ள மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு குற்றம் சாட்டுகிறது. அந்த பகுதியினுடைய நீரை எடுத்துக்கொள்ளும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகமான மின்சாரத்தை எடுத்துக்கொள்ளும், கூடுதலாக அந்த பகுதியை இது வெப்பமடைய செய்யும். ஸோ இந்த பாதிப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டிஜிட்டல் ஹப்ஸ் அப்படிங்கிறது அந்த வகையில் ரொம்ப ஆபத்தானது இருக்குது. அதனால தான் இதெல்லாம் மேலை நாடுகளை புதிதாக கொண்டு வரக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்கள் ஏன் இந்த டிஜிட்டல் ஹப்ஸ்லாம் இங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இந்த டிஜிட்டல் ஹப்ஸ்னு அடிப்படையில் ரன் பண்ணக்கூடிய நிறைய ஏஐ கம்பெனிஸ்லாம் நம்ம இன்னும் நம்ம வளரலை. ஆனால் இந்த மாதிரி ஏஐ கம்பெனிஸ்லாம் நிறைய வளர வேண்டும் அப்படின்னா அவங்களுக்கு டிஜிட்டல் ஹப்ஸ் தேவை. அது அமெரிக்காவில் கொண்டு வரது நிறைய பிரச்சனையாக இருக்குது. அங்கே மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஐரோப்பிய யூனியன் கொண்டு வரதுக்கு நிறைய பிரச்சனையாக இருக்குது, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய டிஜிட்டல் ஹப்ஸ்னால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ 3ஆம் உலக நாடுகளில் இதை கொண்டு வருவதற்கான வேலைகளை மேற்கத்திய நாடுகள் செய்கிறார்கள். ஸோ அந்த வகையில் தான் இந்த மாதிரி டிஜிட்டல் ஹப்ஸ் எல்லாம் வருது. எனவே இது கண்டிப்பாக நம்ம எதிர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக நாம் பார்க்க வேண்டும். கழிவு நீரை மீண்டும் பயன்படுத்தும் அளவுக்கு தூய்மையாக்க அதிகப்படியான மின்சார தேவையை உருவாக்கக்கூடிய ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் போன்ற புதுமையான வடிகட்டி முறைகள் தேவை. அது மட்டுமின்றி மறைமுகமாக கார்பன் உமிழ்வு அதிகரித்து சுற்றுச்சூழல் மாசுபடும் தீமையும் உள்ளது.
இந்த முறைக்கு தேவையான அதிகப்படியான தண்ணீரை மழைநீர் மூலம் பெறுவதால் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள இயற்கையான ஓடைகள், சதுப்பு நிலங்களுக்கு செல்ல வேண்டிய இயற்கையான மழைநீர் தடுத்து நிறுத்தப்பட்டு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் பேரிடர் உள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் அமையவிருந்த வானூர்தி நிலையத்துக்கு எதிராக போராடிய பொதுமக்களின் நிலையை அறிந்து அந்த திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்த தாவேகா அரசு இந்த ஏஐ டேட்டா சென்டர் திட்டத்தையும் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்பதே பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் லோகேஷ் மற்றும் ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் இபிஷா.